தேயிலை காடுகளும் சிறப்பும் நம்ம பாகம் 3ஆம் பாகத்துக்கு வந்திருக்கோம். இந்த தேயிலை காடுகளை பாருங்கள், சாலையோரங்களில் நின்று நான் எடுக்கப்பட்ட காட்சி. இந்த தேயிலை காடுகள் இது ஒரு புதிய எஸ்டேட். இந்த எஸ்டேட் உருவாக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். 20 அந்த வருஷம் கூட ஆயிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேயிலைகள்லாம் பாருங்கள், இது புதியதாக உருவாக்கப்பட்டது. ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளே உருவாக்கப்பட்ட தேயிலைகள் தான் அவைகளெல்லாம். அந்த தேயிலைகள் எவ்வளோ அழகாக வரிசையாக ஒரே அளவில் எவ்வாறு இருக்குது அப்படின்னா, இது வளர்கிற டைமில் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் கவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேயிலையை கவாத் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை வைத்து முதல்ல கத்தி பயன்படுத்தி தான் பண்ணுவாங்க. இப்போ மிஷின் இருக்குது. ஆனால் கத்தியும் மிஷினும் ரெண்டுமே ஆபத்து. இந்த வேலை செய்கிறவங்களுக்கு மிக உண்மையிலே ஒரு கடினமான நேரம் தான். ரெண்டாவது இந்த தேயிலை காடுகள், தேயிலை நம்ம எடுக்கிற அளவுக்குள்ள உயரத்துக்கு தான் அதை வைக்கணும். அதனால தான் சில ஏரியாவில் அந்த காலங்களில் தேயிலைகள் தேயிலை கொழுந்து எடுக்கிறவங்க ஒசரத்துக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறுதல்கள். நம்முடைய இடுப்பளவுக்கு தான் அந்த தேயிலைகள் இருக்கும். அதனால தான் நம்ம அதனுடைய போய் எளிதாக தேயிலை கொழுந்துகள் எடுப்பதற்காகவும் அது மிஷின் போட்டு வெட்டுவதற்காகவும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். அதுக்குன்னு அளவுகள் இருக்குது. அந்த அளவை குறித்து உங்களுக்கு அடுத்த வரும் எபிசோடுகள் நான் சொல்கிறேன். எவ்வளோ அளவில் வரையில் கவாத் பண்ணணும், எப்படி இந்த நாற்றுக்கள் நடணும், இந்த நாற்று வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அது இந்த நாற்றுக்களை எங்கே உருவாக்குறாங்க. நீங்கள் வேறு ஒரு அதிசயமாக இந்த தேயிலையை வைத்து உங்களுக்கு நான் வர்ற எபிசோடில் காட்டுறேன் பாருங்கள். தேயிலை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வரக்கூடியதில்லை. அது மிகவும் பெரிய மரமாக வரக்கூடியது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நேரடியாக நான் இந்த தேயிலை மரத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் தேயிலைன்னு. இந்த தேயிலை காடுகள் வழியாக நம்ம இப்போ வாகனத்தில் கடந்து சென்றாலும் இருபுறங்களிலும் எல்லா சைட்லையுமே தேயிலைகள் நிறைந்திருக்கிறதுனால நம்ம கண்கள் ஒரு குளிர்ச்சியாக தான் இருக்கும். இங்கே மூணாருக்கு நீங்கள் வந்தீங்கனாலே எங்கே பார்த்தாலும் பசேன்னு இருக்கிறதுனால உங்கள் கண்கள் குளிர்ச்சி நிறைந்தாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குன்றின் மேல் ஒரு தேயிலையை எப்படி நட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய மலை, அந்த மலைப்பகுதி ஃபுல்லாக தேயிலையை போட்டிருக்காங்க. இந்த தேயிலை இது நடுவில் தான் தொழிலாளிகள் எங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மாலாம் இதன் மாதிரி இடத்துல ஏறி வேலை செய்து தான் நாங்கள் வருடங்களாக பாரம்பரியமாக இங்கே இருக்கிறோம். இந்த தேயிலை வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறது ஒரு கடினமான வேலை. அது மாதிரி செங்குத்தான மலைப்பகுதியில் கூட ஏறி தேயிலை கொழுந்துகளை பறித்து கொண்டு தான் வாழ்க்கையை முன்கொண்டு செல்ல இயலும். தேயிலை என்பது பலருக்கும் சுவை கொடுக்கக்கூடிய ஒரு தேநீராக இருந்து